வணக்கம். நம்ம இதை தெரிஞ்சுக்காம விவசாயம் பண்ணாதீங்க பிளேலிஸ்ட்ல இது வந்துட்டு 2வது வீடியோ. முதல் வீடியோ பார்க்க தவறினவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆர்கானிக் கார்பன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இல்லைன்னா விவசாயமே செய்வது வீண். இந்த கார்பன் என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்துட்டு இழுத்து கொடுக்கக்கூடியது இந்த கார்பன் தான். இந்த கார்பன் எதுலெல்லாம் இருக்கு, நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்காங்க, குப்பை இல்லைன்னா அந்த விவசாயம் பால்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, சத்துக்கள் எடுத்து கொடுக்கக்கூடியதாகட்டும், மண்ணோட தன்மையை மாற்றுறதாகட்டும், தண்ணியோட தன்மையை மாற்றுறதாகட்டும், இது எல்லாமே இந்த ஆர்கானிக் இந்த கார்பன்கிறது பண்ணும். இதில் வந்துட்டு நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த ஆர்கானிக் கார்பன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதிகமாக அதாவது வந்துட்டு ஒவ்வொரு விவசாயத்துக்கு இடைவெளியிலையும் நம்ம ஆட்டு எருவானது போடணும். ஆட்டு எருவு போடலாம், இல்லை மாட்டு எருவு போடலாம். பசுந்தாள் உரங்கள்னு சொல்லக்கூடிய பசுந்தாள் சனப்பை, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, இந்த மாதிரி நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணக்கூடிய செடிகளை தாவரங்களை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பசுந்தலை உரங்கள்னு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஆமணக்கு, ப்ளஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வேப்பன், புங்கன், இந்த மாதிரி இலைகளையும் கூட பயன்படுத்தி நம்மள இந்த ஆர்கானிக் கார்பனை நம்ம நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாம். மண்ணில் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுறோம்னா, கடந்த ரொம்ப ஒரு குறுகிய காலம், ஒரு 10 to 15 வருஷத்தில் நம்ம அதுக்கு பயிர் சுழற்சியும் கொடுக்கறதில்ல. எந்த விதமான இதுவும் பண்ணாமல் தொடர்ந்து அந்த மண்ணில் தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது வந்துட்டு ரொம்ப தவறான விஷயம். எதனால் இது தவறான விஷயம்னா, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் இது எல்லாமே வந்துட்டு போயிடும். அது போக மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு ஒரு பூதாகரமாக வரும். அதற்காகத்தான் நம்ம இந்த ஆர்கானிக் கார்பனை பற்றி ரொம்பவே கவலைப்படணும். இப்படி என்ன விஷயத்தில் இந்த ஆர்கானிக் கார்பனில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், எதை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன? பாதிக்கக்கூடிய காரணிகள்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஹார்ட் மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய உரங்களை பயன்படுத்துறது, அதாவது சோடியம், குளோரின், கோபால்ட், நிக்கல், இதெல்லாமே வந்துட்டு ஹார்ட் மெட்டல்ஸ். இந்த மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய கலவைகள் இருக்கக்கூடிய உரங்கள் பயன்படுத்துறது, தேவைக்கு அதிகமாக உரம் கொடுக்கறது, ப்ளஸ் வந்துட்டு அதிகமாக குளோரின் இருக்கக்கூடிய உரங்கள், உதாரணமாக பொட்டாஷில் வந்துட்டு பொட்டாசியம் குளோரைடு வடிவத்தில் இருக்குது. அந்த மாதிரி உரங்களை கொடுக்கக்கூடிய இதெல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மண்ணில் வந்துட்டு நம்ம ஆர்கானிக் கார்பன் லெவலை ரொம்பவே குறைக்கக்கூடியது. இந்த மாதிரி சோடியம், ஹார்ட் மெட்டல் யூஸ் பண்ணும்போது மண்ணில் வந்துட்டு நுண்ணுயிர்களோட பெருக்கம் வந்துட்டுமே ரொம்பவே குறையும். நம்ம அந்த நுண்ணுயிர்களோட பெருக்கத்தை அதிகப்படுத்தணும்னா நிறைய பயாலஜிக்கல் இது இருக்குது. அதாவது ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனஸ், ஃப்ளோரோசன்ஸ், இது மாதிரி இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை அதிகமாக பயன்படுத்தணும். குப்பைகள், அதாவது எருக்கள் வந்துட்டு அதிகமாக கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு வந்துட்டு உரச்செலவுகளுமே வந்துட்டு குறையும், மண்ணோட வளமும் நல்லாதாவே பாதுகாக்கப்படும். இதுதான் வந்துட்டு நமக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம். இது போல மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட தொடர்ந்து பயணிக்கணும்னா குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் சேர்ந்துக்கங்க. இது போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுங்க.